மத்திய மாநில அரசுகள் இயற்கை வேளாண்மை சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாரத பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். திருவிழாவில் விதை பாதுகாவலர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய காய்கறி வகைகள், பழங்கள், பூக்கள், மூலிகை செடிகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என 8க்கும் மேற்பட்ட விதை ரகங்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை விவசாயிகள் பார்வையிட்டு அதிக அளவில் வாங்கி சென்றனர். விவசாயிகள் இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையை விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமா அவங்களுக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறது நிறைய திட்டங்களை பயன்படுத்திட்டு இருக்கு. காய்கறிகள் உரங்கள் போடாமையே பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில எப்படி எல்லாம் வளர்த்தலாம், எந்த மாதிரி லாபம் ஈட்டலாம், அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை நாங்க கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நஞ்சு இல்லாத விவசாயம், அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆரோக்கியமான காய்கறிகளை உற்பத்தி செய்யறது எப்படிங்கிறது நாங்க இந்த விழாவில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயி திரு இளங்கோவன் கூறும்பொழுது, பாரம்பரிய விதைகள் காட்டுக்காக வந்திருக்கிறோம். இங்க நம்மகிட்ட 300 ரகமான பாரம்பரிய நெல் விதைகளை நாங்க பாதுகாத்து வரோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்க கண்காட்சிக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் அண்மையில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரீலா அலெக்ஸ் கொடியசைத்து துவக்கி வைத்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் போதைக்கு அடிமையாவதை தவிர்க்கவும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் என்ற முழக்கத்துடன் மாரத்தான் ஓட்டத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி ஹெல்த், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி ஹெல்தி லைஃப் வாழணும் அப்படின்ட்டு யூ ஆல் ஹேவ் டு ஸ்டாண்ட் அஸ் an ambassador. Okay, so we all have to say no to drugs and we all have to work towards drug free Tamil Nadu. நபார்டு வங்கி மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே தேவரிஷி குப்பம் கிராமத்தில் எல் நீனோ மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை நபார்டு வங்கியின் தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் மனோஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய நபார்டு வங்கியின் வேலூர் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திரு ஸ்ரீபாதராஜன், நார்மலா நபார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா RIDF ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, கிராம கட்டமைப்பு நிதி. இது நபார்டு வங்கி சார்பா மாநில அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் சார்ந்த நிதி நிறுவனங்களுக்கும் போற கடன். நீங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்ல WRD வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், CSE மாதிரி கார்பரேஷன்ஸ் ஆகட்டும், இதுக்கு நபார்டு வங்கி மூலமா கடன் தந்து இது போல செயல் திட்டங்களுக்காக இது பண்ணது. வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1996ல இருந்து இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நபார்ட்ல இருந்து வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமா நபார்டு கிட்டத்தட்ட 494 கோடி கடனா கொடுத்திருக்கு, வெறும் நீர் மேலாண்மைக்கு மட்டும். இது போக மற்ற ஆக்டிவிட்டிஸும் கொடுப்பாங்க. இதன் மூலமா எங்க நபார்டு ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட 1,80,000 ஹெக்டேர் பரப்பளவு நீர் மேலாண்மைக்கோ பயன்பட்டு வந்திருக்கு. நம்ம கேவி குப்பம் பிளாக் ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசாங்கத்தோட நீத்தி ஆயோக்னால தமிழ்நாடு முழுக்க ஒரு 16 பிளாக் ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு இது பண்ணியிருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக்னா கொஞ்சம் பின்தங்கிய பிளாக்னு அர்த்தம். அதாவது இவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி தேவை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனாலதான் ஆஸ்பிரேஷனல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா கேவி குப்பம், ஆற்காடு, திமிரி இது 3 தான் ஆஸ்பிரேஷனல் பிளாக்கா இருக்கு. 16 பிளாக்ல 3 பிளாக் இங்க. இந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி இதை பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நபார்டு மூலமா செயல் திட்டங்கள் எடுக்கப்படும்.